கிளியோபாட்ரா வெறும் வாரிசுரிமையால் வந்த ராணி அல்ல, தன் அறிவால் ஆட்சி செய்த அரசி. தன் முன்னோர்களைப் போல அல்லாமல் எகிப்திய மக்களின் மொழியை பேசத் தெரிந்தவர் அவர். ஆனால் சொந்த தம்பியே அவரை நாடு கடத்தினார். ஜூலியஸ் சீசர் எகிப்திற்கு வந்தபோது ஆட்சியை பிடிக்க ஒரு தந்திரம் செய்தார். தன்னை ஒரு கம்பளத்தில் கார்பெட் சுருட்டி காவலர்களை ஏமாற்றி உள்ளே சென்றார். சீஷரின் காலடியில் அந்த கம்பளம் விரிக்கப்பட அதிலிருந்து கம்பீரமாக எழுந்தார். சீஷர் அவளின் அழகில் மட்டுமல்ல, அவளின் மதியுகத்திலும் மயங்கினார். பிறகு எகிப்தின் எதிர்காலத்திற்காக மார்க் ஆண்டனியை தன் பக்கம் ஈர்த்தார். தங்கக் கப்பலில் பட்டுப் பாய்மரங்களுடன் வந்து இறங்கி இருவரும் இணைந்து உலகையே ஆண்டனர். ஆனால் ரோம் இவர்களுக்கு எதிராக திரும்பியது. ஆக்டியம் போரில் அவர்களின் படைகள் சிதைக்கப்பட்டு மாபெரும் சாம்ராஜ்யம் பறிபோனது. எதிரிகளிடம் கைதியாவதை விட சாவதே மேல் என முடிவெடுத்தார். அத்திப்பழக்கூடைக்குள் மறைத்து வைத்திருந்த விஷப்பாம்பை எடுத்து தன்னை தீண்டவிட்டார். ஒரு கைதியாக தலைகுனியாமல் எகிப்தின் கடைசி பார்வோனாக